செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே அனுப்புறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. எங்கேயாவது வெளியில போனோமா, வழி தரலையா, இன்டர்நெட் தேவைப்படுது. ரொம்ப பசிக்குது, சாப்பிடணுமா, ஆர்டர் பண்ணலாமே, இன்டர்நெட் தேவைப்படுது. சரி, நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுமா, இன்டர்நெட் தேவைப்படுது. படத்துக்கு போகணுமா, டிக்கெட் புக் பண்ணுமா, இன்டர்நெட் தேவைப்படுது. ஃப்ளைட்ல போகணுமா, இன்டர்நெட் தேவைப்படுது. சரி, வேலை பார்ப்போமா, இன்டர்நெட் தேவைப்படுது. எங்கேயாவது வெளியில போகணும், ஆட்டோவை கூப்பிடணுமா, இன்டர்நெட் தேவைப்படுது. கேப் புக் பண்ணணுமா, இன்டர்நெட் தேவைப்படுது. இப்படி இன்டர்நெட் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இதே இன்டர்நெட் இணையதளம் 2014க்கு முன்னாடி எங்க போச்சு? 2013 நீங்க யோசிச்சீங்கன்னா இன்டர்நெட்டா அதெல்லாம் ரொம்ப வசதி உள்ளவங்க தான் வச்சுப்பாங்க அப்படிங்கிற பேச்சிலிருந்து இன்னைக்கு சாமானிய மக்களிடத்திலையும் மொபைல் இருக்கு, அவங்களும் இன்டர்நெட் வச்சிருக்காங்க, அவங்களும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதற்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுதாங்க மோடியினுடைய கேரண்டின்னு சொல்றோம். என்ன கேரண்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாமானியர்களுக்கும் இணையதளம் மிகுந்த கம்மி விலையில போகுது அப்படின்னா இதுதான் டிஜிட்டல் இந்தியா, இதுதான் மோடிஜியோட கேரண்டி. எப்படி 2014க்கு முன்னாடி 1 GB டேட்டா 250 ரூபாய்க்கும் மேலே இருந்துச்சு. ஆனா அதே டேட்டா இன்னைக்கு 1 GB 10 ரூபாய். 250 ரூபாய் எங்க இருக்கு, 10 ரூபாய் எங்க இருக்கு? இதுதாங்க மோடிஜியோட கேரண்டி. மொபைல் பிராட்பேண்ட், மொபைல்ல இணையதளம் யூஸ் பண்றவங்க 2014க்கு முன்னாடி வெறும் 6 கோடி பேர் தான். இன்னைக்கு 80 கோடி பேராக இதே தொகை வளர்ந்துள்ளது. இது எல்லாம் மோடிஜியினுடைய டிஜிட்டல் இந்தியாக்கான வாக்குறுதி. வாக்களிப்பீர் மோடிஜிக்கு, ஏன்னா நமக்கு மோடிஜி கேரண்டி. வாக்களிப்பீர் மோடிஜிக்கு. ஜெய்ஹிந்த்.